சாமி, இந்த கரிசல் பூமிக்கு நீ வரணும்னா அதுக்கு நான் உன்னை நினைக்கணும் சாமி. நீ என்னமோ வந்ததுலேருந்து நான் சாமியை பார்க்கணும்னு நினச்சேன், அதனால் வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. சாமி, நீ என்னைய நினச்சதுனால நீ இந்த கணக்கம்பட்டிக்கு வரல. இந்த கரிசல் பூமிக்கு நீ வரணும் நான் நினச்சதுனால சாமி கணக்கம்பட்டிக்கு வந்தா. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க சாமி அப்படின்னு சாமி உரத்த குரலில் கணக்கன்பட்டி மோகன் தோட்டத்தில் 2007ஆம் ஆண்டு வந்திருந்த ஒரு ஐவரை பார்த்து கூறிய இந்த பரிபாசை சொல். அதாவது கரிசல் பூமிக்கு வரணும் அப்படிங்கிற என்ன நமக்கு வந்தால் மட்டும் நம்ம கரிசல் பூமியில் போய் கணக்கம்பட்டியார நம்ம குருநாதரை மூட்டசாமியை பார்த்துட முடியாது சாமி. கரிசல் பூமிக்கு அவரை பார்க்க நம்ம வரணும்னு அவர் நினைக்கணும் அப்படிங்கிறத அந்த பரிபாசையில் குறிப்பால் உணர்த்துறார். அப்போ அந்த 5 பேருமே, அதில் 3 பொம்பளைங்க 2 ஆம்பளைங்க, எல்லாம் ரொம்ப சோகமயமான உள்ளத்தோடு தான் இருந்தாங்க. சாமி அவங்கள பார்த்து தான் இந்த வார்த்தையை சொன்னார். சாமி, இப்போ நீங்கள் வடக்காமல் இருந்து வர்றீங்க சாமி, ஆனால் தெக்காமல் உட்காந்துருக்கீங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை சாமி. உங்கள் வீட்டில் பல பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ளே தகராறு, அக்கா தங்கச்சிக்குள்ளே தகராறு. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கட்டியிருக்கீங்களாக்கா? அக்கா தங்கச்சி கட்டியிருக்கீங்க, அண்ணன் தம்பியே அக்கா தங்கச்சி கட்டியிருக்கீங்க. அவங்களுக்குள்ள தகராறு, செய்வினை, சூது வாது எல்லாம் சாமி, எல்லாம் தான் சாமி செஞ்சுருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்கிட்டா எப்படி சாமி? இல்லை சாமி, நாங்கள் எதுவும் செய்யலை சாமி. அதான் சாமி சாமி இருமி விட்டு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்ல, அவங்க ஒரு வார்த்தை சொல்ல, அது பெரிய பிரச்சனையாகி அது மோதலில் வர, அதனால தான் சாமி இந்த செய்வினை கோளாறுலாம் வருது. வினையை விதைக்கிறது நம்ம தானே சாமி, அப்புறம் அறுவடை செய்யணும்ல. என்ன நான் சொல்கிறது உண்மையா இல்லையா அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்க அவங்க பேசாமல் இருந்தாங்க. அந்த 60 வயது மதிக்கத்தக்க அந்த அம்மா ரொம்ப அழுதாங்க. அவங்களுக்கு மக மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு 28-29 வயசு இருக்கும். அவங்களும் ரொம்ப மோசமாக, அதாவது சுவாதீனம் இல்லாத மாதிரி, புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி இருந்தாங்க. அந்த அம்மாவுடைய கணவரும் அப்படி தான் ரொம்ப சோகமாக மயமாக இருந்தார். கூட வந்திருக்குது ஒரு பையன் போல், அதுக்கப்புறம் அவங்க மாமியார் போல், மொத்தம் 5 பேர். சரிங்க சாமி, நீங்கள் இப்போ பிரச்சனையோடு வந்துட்டீங்க. வந்து இந்த கணக்கம்பட்டியான பார்த்தா நம்ம பிரச்சனை தீரும் நம்பிக்கையோடு வந்துட்டீங்க. உங்கள் நம்பிக்கையை நான் காப்பாற்றணும்ல சாமி. பிரச்சனைங்க சொல்லுங்கள் சாமி. வந்ததுலேருந்து 1 மணி நேரமாக இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. நானும் கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் மாறி மாறி போய் வந்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் ஏதாவது பேசுவீங்கன்னு என்னையை பார்க்க வேண்டியது, தலையை குனிய வேண்டியது, மண்ணை பார்க்க வேண்டியது, என்னையை இப்படியே இருந்தால் எப்படி சாமி? என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தானே தெரியும்னு சொல்ல அந்த பெண், அந்த வயதான பெண், 60 வயது பெண் சொல்ல ஆரம்பித்தார். சாமி, என் பேர் முனியம்மா சாமி. அப்படியா? எங்கேருந்து வர்ற நீ? அவர் ஊரை சொன்னார். இந்த மாதிரி வடக்காமிருந்து வர்றேன் சாமி. சரிங்க சாமி, அப்போ பக்கத்தில் தான் இருக்கீங்க, பழனிக்கு பக்கத்தில் வடக்காமிருந்து வர்றீங்க. சரி சொல்லுங்கள் அப்படிங்க. சாமி, நான் இவர் என் வீட்டுக்காரர் சாமி. இவரை நான் கட்டியிருக்கேன். இவங்க அண்ணனா எங்கள் அக்கா கட்டியிருக்கு சாமி. அக்கா தங்கச்சி மாறி மாறி வாக்கப்பட்டிருக்கீங்க. அண்ணன் தம்பிக்கு உங்கள் அண்ணனா உங்கள் அக்கா கட்டியிருக்காங்க, தம்பியே நீ கட்டியிருக்க. சரி, எங்களுக்கு ஒரு 25 ஏக்கர் நிலம் பொதுவாக இருந்துச்சு சாமி. அதில் ஒரு 10 ஏக்கர் நிலம் விவசாயம் பண்ணாமல் தரிசாக தான் கிடந்துச்சு சாமி. 15 ஏக்கர் நிலம் சாமி. அந்த 15 ஏக்கரில் நாங்கள் ஒரு 7 ஏக்கர்லையும் அவங்க ஒரு 8 ஏக்கரில் விவசாயம் பண்ணாங்க சாமி. எதுவுமே பிரிச்சுக்கலை, எல்லாமே மாமனார் பேரில் தான் இருந்துச்சு, பிரிச்சுக்கலை. விவசாயம் நல்லா தான் சாமி எங்களுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. மழையை நம்பியும் போய்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி மழையும் பொய்க்கலை. அது மாதிரி பம்பு செட் விவசாயம் இல்லை சாமி. அதனால் தண்ணி நல்லா தான் சாமி இருந்துச்சு. வான்மழையும் பொய்க்கலை, தண்ணியும் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க பகுதியில், அவங்க 8 ஏக்கரில் அவங்க விவசாயம் பண்ண பகுதியில் எது போட்டாலும் வரல சாமி, எல்லாமே நட்டமானுச்சு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு சில வார்த்தைகளை, வித்தியாசமான வார்த்தைகளை எங்கள் மேலே பயன்படுத்துகிறாங்க சாமி. நாங்கள் என்னமோ அவங்கள பண்ணிவிட்டோம் வச்சுக்கிட்டோம்னு. அப்புறம் இவருக்கும் கோபம் வந்துச்சு, எனக்கும் கோபம் வந்துச்சு. நானும் சொன்னேன், நாங்கள் எதுக்கு பண்ணுறோம், விவசாயம் வராதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், நீங்கள்
நல்லா நீங்களும் பாடுபடுறீங்க, நாங்களும் தான் பாடுபடுறோம், எங்களுக்கு வருது ஏன் உங்களுக்கு வரல, அதான் நீ என்னமோ பண்ணிவிட்டா அப்படின்னு இவங்க அண்ணன்காரரு நாங்கள் செய்வன அப்படின்ட்டோம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க சாமி. நானும் எவ்வளவோ போராடினேன், இவரும் எவ்வளவோ போராடினாரு, ஆனாலும் அவர் கேட்கல சாமி. அவர் என்ன பண்ணிவிட்டாரு, என்னையை இப்படி முடக்கி வச்சிருக்கீங்க, தொழில் இல்லாமல் விவசாயம் பண்ண விடாமல் உன்னைய முடக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிவிட்டாரு, எங்கள் மாமியார் ஒன்று இருக்குது சாமி, எனக்கு மாமியார் ஒன்று இருக்குது வயசானது, அந்த அம்மாவும் மூத்தவருக்கு தான் சப்போர்ட்டு, அந்த அம்மாவை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த அம்மா எங்களோடையும் பேசும் அவங்களோடையும் பேசும், ஆனால் சப்போர்ட்டை மூத்தவருக்கு தான், அந்த அம்மாவை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இவருக்கும் எங்கள் வயக்காட்டுக்கும் ஏதோ செய்வினையை பண்ணி வச்சுட்டாங்க சாமி. அதுலேருந்து எங்கள் வயக்காட்டிலையும் விவசாயம் படிப்படியாக குறைஞ்சி விவசாயமே இல்லாமல் போச்சு சாமி. நாங்கள் தரிசாக போயிட்டோம். இப்போ நாங்களும் தரிசாக தான் போய் ஒன்றும் விவசாயம் பண்ண முடியாமல் தொழில் பண்ண முடியாமல் கடனை வாங்கி கிடக்கோம், அவங்களும் விவசாயம் பண்ண முடியாது தொழில் பண்ண முடியாமல் கடனை வாங்கி கிடக்காங்க சாமி. இது நாங்களும் எங்கெங்கேயோ கோடாங்கி பார்த்தோம், எல்லாமே கிராமத்தில் இருக்கிறதுனால எல்லாமே சொன்னபடியெல்லாம் செஞ்சோம், குலதெய்வத்தை கும்பிட்டோம், ஆனால் எங்கள் 2 பேருக்கும் மினுங்கலை. அப்புறம் நாங்கள் 2 பேருமே சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நீ வச்ச செய்வினை எடுனாங்க, நாங்கள் செய்வினையே வைக்கல சாமி. இப்போ அவங்க தான் ஏதோ செய்வினை பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு குறி பார்த்த கோடாங்கி பார்த்தா எல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன சாமி தீர்வு? என் பிள்ளையும் பாருங்கள் சாமி, ஒரு மதனம் பிடிச்ச மாதிரியே இருக்குது, இதுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை சாமி. இப்போ இது நடந்து 2 வருஷம் ஆகுது சாமி. இப்போ தான் உங்களை பற்றி கேள்விப்பட்டு, ஏன் மாதிரியம்மா ஒரு 20 கிலோமீட்டருக்குலாம் இருக்கா, என்னையை பற்றி கேள்விப்படலையாக்கும். சரி சரி விடு, இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் போக்கி உங்கள் 2 பேருக்கும் விவசாயத்தை செழிக்க வைக்கணும். என்ன சாமி, அதுக்கு தானே இந்த மூட்டை சாமியை பார்க்க வந்திருக்கீங்க? ஆமாம் சாமி, அதுக்கு தான் சாமி பார்க்க வந்திருக்கோம். சரி சரி சரிங்க சாமி, நீ இப்படியே அழுதுகிட்டே இருந்தாலோ இல்லை என்னையை வந்து பார்த்துட்டாலோ ஒன்றும் சரியாகாது சாமி. அவன் உங்கள் அண்ணங்காரன் வருவானா சாமி அப்படின்னு அந்த தம்பிக்காரரை பார்த்து கேட்க, உங்கள் அக்கா கறி வருமா அப்படின்னு கேட்க, சாமி எங்களுக்கு என்ன தான் சரிங்க, நாங்கள் போன இடத்துக்கு அவங்க வருவாங்களா சாமி, நீங்கள் தான் சாமி வரவழைக்கணும். சரிங்க சாமி, இப்போ உங்களுக்கு யார் சொல்லி நீங்கள் வந்தீங்க? சாமி எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வேடசந்தூர்காரங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க சாமி, உங்களை போய் பார்க்க சொல்லி, அவங்க சொல்லித்தான் வந்தோம். சரி, அந்த மாதிரி அவனுக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான் சாமி, அவனும் இன்றைக்கி வருவான் பாருங்கள் கண்டிப்பாக. இன்றைக்கி உங்கள் அண்ணன் உங்கள் அக்கா எல்லாமே இன்றைக்கி வருவாங்க, நீங்கள் குடும்பத்தோடு வந்த மாதிரி அவங்க குடும்பத்தோடு வருவாங்க, பார்த்துக்கிட்டே இருங்க சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் குருடி மலைன்னு ஒரு மலை இருக்குது சாமி, அந்த மலையை உங்களுக்கு தெரியுமா சாமின்னு அவங்கள பார்த்து கேட்க, அவங்களுக்கு என்ன தெரியும் பாவம், ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற சூழ்நிலையில், சாமி எங்களுக்கு தெரியாது சாமி அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சாமி, அந்த குருடி மலையில் ஒரு முருகன் இருக்கான் சாமி, அந்த முருகன் வந்து ரொம்ப சக்தியான முருகன் சாமி. அந்த முருகனை பற்றி நம்ம இந்த வந்திருக்கார பாருங்க ஜெகநாதன், இவர் திருப்புகழ் நல்லா பாடுவார் சாமி. இது திருப்புகழில் உள்ள பாட்டு, அந்த குருடி மலையை பற்றி உள்ள பாட்டு. அப்போ ஜெகநாதா அந்த பாட்டை பாடுன்னு ஜெகநாதன்கிட்ட சொல்ல, அப்போ அவர் ஜெகநாதன்கிட்ட பாட சொல்லும்போது ஜெகநாதன் பக்கத்தில் நான் உட்காந்துருந்தேன். ஆனால் சாமி சொல்கிற குருடி மலையெல்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கும் தெரியாது, ஜெகநாதனுக்கு தெரியுமா தெரியாதுங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ ஜெகநாதன் அந்த திருப்புகளை பாட ஆரம்பித்தார். கருடன் மிசை ஒரு கரிய புயல் என கமலமணி என உலகோரை கதறிய அவர் பெயர் செருகி மனம் அது கருதி முதுமொழிகளை நாடி திருடி ஒரு படி நெருடி அறிவியலர் செவியில் நுழைவன கவி பாடி திரியும் அவர் சில புலவர் மொழிவது சிறிது உணர்வகை அறியேனே வருடையினம் அது முரடுபடும் அகில் மரமும் மருதமும் அடிசாய மதுரமெனும் நதி பெருகி இருகரை வலிய வகை வகை குதிப்பாயும் குருடி மலை உரை முருக குளவன குபடு குபடு தவிடு எழுமையில் ஏறும் குருடி மலை உரை முருக குளவன குபடு தவிடு எழுமையில் ஏறும் குமர குருபர திமிர தினகர குறைவில் இமையவர் பெருமானே. அவர் அந்த திருப்புகளை அழகாக பாடி முடித்தார். அப்போ சாமி இதுக்கு விளக்கமும் சொல்லுங்கள் சாமின்னொன்னா அவர் விளக்கமும் சொல்ல ஆரம்பித்தார். அதாவது மலையாடுகளின் கூட்டம், கரடு முரடான அகில மரம் நிறைந்த இடம், மருத மரமும் அந்த மலையில் நிறைந்திருக்கிறது. வேருடன் சாயும்படி மதுரம் எனும் ஆறு வெள்ளம் பெருக்கி இரு கரைகளிலும் வழிய பல வகையாக குதித்து பாய்கின்ற குருடி மலைகள் விற்றிருக்கின்ற, அதாவது அந்த குருடி மலையில் மதுரங்கிற ஒரு ஆறு ஓடுது, அது வெள்ளத்தில் வெள்ளம் பெருகி ஓடுது, அந்த இரு கரையிலும் பெருகி ஓடுது. அந்த பெருகி ஓடுற அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் அந்த மலை மேலே முருகப்பெருமான் வீற்றிருக்காரு. சிறந்ததாக வடக்கில் நின்ற கிரௌஞ்ச மலை தவிடுபொடியாகும்படி மயிலேறி வந்த குமார கடவுளே, அதாவது சூரபதனுடைய கிரௌஞ்ச மலையை பொடியாக்க மயிலேறி வந்த முருகப்பெருமான்கிறாரு.
அறியாமையை இருளை அகற்றும் ஞானசூரியனே, குறைவில்லாத தேவர்கள் போற்றும் பெருமையிற் சார்ந்தவரே, கருணன் மேல் வருகின்ற நீலமேக வண்ணராம் திருமால் நீயே என்றும் பதுமநிதி என்றும் சிந்தாமணி என்றும் உலகத்தவரை சத்தமிட்டு பாடி அவர்களின் பெயரை அப்பாடலில் நுழைத்து மனதில் அவர்கள் தரும் பொருளை நாடி முன்னோர்கள் பாடியுள்ள பழைய நூல்களில் உள்ள சொற்களை திருடி ஒரு படியளவு திரித்து அமைத்து அறிவில்லாதவருடைய காதில் நுழையும்படி கவிகளை பாடித்திருக்கின்ற சில புலவர்கள் கூறும் நெறியினை அறியேன். அவ்வழியில் நான் செல்ல மாட்டேன். அதனால் குருடிமலை உள்ள முருகப்பெருமானே, நான் உன்னை என் தமிழால் பாடுறேன்னு அருணகிரியார் பாடுறாருன்னு அவர் விளக்கம் சொல்லி முடித்தார். சாமி சொன்னார், சாமி இந்த குருடிமலையை பற்றி ஏன் சொல்கிறானே, இப்போ உங்களுக்கு பிரச்சனை உங்கள் அண்ணனால், உங்கள் அண்ணனுக்கு பிரச்சனை தம்பியால். இப்போ நீங்கள் வேட சொந்தூர்காரர் யாரோ சொந்தக்காரர் சொல்லி ஃபோனில் சொல்லி நீங்கள் இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ அவருக்கு ஒருத்தர் திண்டுக்கல்காரர் கூட சொல்லுவார் சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, சாமி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சாமியை தேடி கடக்கன்பட்டியில் உள்ள மோகன் தோட்டத்து கேடி அருகே உள்ள சாலைக்கு அவர்களது அண்ணன் குடும்பமும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் வந்து சேர்ந்தது. இது அவங்க தம்பி குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிசயமாகவே இருந்துச்சு. சாமி சொல்லி கூட முடிக்கல, கரெக்டாக வந்துட்டாங்க. வாங்க சாமி, என்ன சாமி உங்களுக்கு திண்டுக்கல்காரர் சொன்னாரா? ஆமாம் சாமி, அவர் சொல்லித்தான் சாமி வந்தோம். நேற்றே ஃபோனில் சொல்லிட்டார் சாமி. அப்புறம் காலையில் கிளம்பிக்கிட்டு இருந்தேன் சாமி, கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக கிளம்பி இப்போ வந்தான் சாமி அப்படின்ட்டு டக்கென்று தம்பியை பார்த்தார். தம்பி குடும்பத்தை பார்த்தார். அவரது முகம் மாறிவிட்டது. உட்காரு சாமி, அங்கே என்ன பார்வை சாமி, இங்கே 1000 பேர் வருவாங்க. நல்லவன் வருவேன், கெட்டவன் வருவேன், அறிவுள்ளவன் வருவேன், அறிவில்லாதவன் வருவேன், திருடன் வருவேன், கொலகாரன் வருவேன். நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது சாமி. வந்துட்டீங்கல்ல யாரோ சொல்லி, உட்காருங்க சாமி, அப்படி உட்காருங்க அப்படின்னு இவங்க தைக்காமல் உட்காந்தா அவங்கள வணக்காமல் உட்கார சொன்னார். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேர் பார்த்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சாமி கிழக்காமையும் மேற்காமையும் நடந்துக்கிட்டே இருந்தவர். சரிங்க சாமி, அவர் திண்டுக்கல்காரர் உங்களை வர சொன்னார். எதுக்கு என்னையை பார்க்க வந்திருக்கீங்க? அங்கிட்டே பார்க்காதீங்க சாமி. அங்கிட்ட யார் இருக்கா? யார் உங்கள் எதிரியா நண்பரா? இல்லை சாமி, ஒன்றுமில்ல சாமி. என்ன ஒன்றுமில்லாமையா அங்கே வந்திருக்கிய? எல்லாம் இருக்க போய் தான் சாமி வந்திருக்கிய. பொய் சொல்லக்கூடாது நம்மள்ட்ட. இல்லை சாமி, இந்த எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கவே என் தம்பி தான் சாமி அப்படின்னு அவங்க அண்ணங்காரர் சொல்ல, அக்காக்காரங்க என்ன சொல்ல, அது எதிர்த்தாப்பில் உட்காந்து தங்கச்சி தான் சாமி, இந்த குடும்பம் தான் சாமி எங்கள் குடும்பத்துக்கு செய்வேன் அப்படின்னு எங்கள் விவசாயத்தெல்லாம் பொய்யாக்கி நாங்கள் இன்றைக்கி கடன் போட்டு 2 வருஷமாக லோல் போட்டுக்கிட்டு இருக்கோம் சாமி அப்படிங்க. உடனே தம்பிக்காரர் இருந்துருச்சு. இல்லை சாமி, இவங்க தான் சாமி இந்த மாதிரி. இப்போ நாங்கள் அப்படிலாம் பண்ணலை சாமி. ஏய் சந்தா கடை மாதிரி ஆக்காதீங்கப்பா கணக்கம்பட்டியா. இது என்ன திங்கள் சந்தையா, வெள்ளி சந்தையா, ஞாயிறு சந்தையா? சந்தை கடை வாங்கிட்டு நீ சுமார் சாமின்னு தம்பி அடக்கிட்டு சொல்லுங்கள் சாமி, இவங்க தான் செய்வேன் நம்மளான்னு உங்களுக்கு எப்படி சாமி தெரியும்? சாமி நாங்கள் கோடாங்கி பார்த்தோம், குறி பார்த்தோம். சாமி கிராமத்தில் கோடாங்கி குறி எல்லாம் 1000 பார்க்கலாம், 1000 பொய் சொல்லுவேன். காய்ச்சி காட்டி, அரிசி காட்டி, பருப்பு காட்டி, உளுந்து காட்டி, அதெல்லாம் சொல்லக்கூடாது சாமி. செய்வினை வச்சதா கன்ஃபார்மாக உங்களுக்கு யார் சொன்னா? சாமி வெத்திலையில் மை வச்சு பார்த்தேன். ஆமாம், வெத்திலையில் மை வச்சு. கண்ணில் மை வச்சாலே விளங்கலாம், என்ன வெத்திலையில் மை வைக்கிற? இருங்க சாமி. சாமி உங்கள் தோட்டத்தில் உங்கள் வயக்காடு இருக்குல்ல சாமி, உங்கள் வயக்காடும் அவர் வயக்காடும் கரிசல் மண்ணு தானே சாமி. அவர் இதில் விளைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, அவங்க உங்கள் இதில் அப்போ விளையலை. உடனே இவர் செய்வனை வச்சான்னு சொல்லிட்டீங்க. கடைசியில் அவருக்கு போய் செய்வனை பண்ணது நீங்கள் தானே சாமி? இல்லை சாமி, நாங்கள் அதெல்லாம் ஏய் கணக்கம்பட்டியான்ட்ட கணக்கை தப்பாக சொல்லி பொய் சொன்னால் வாழ்க்கை கணக்கை முடிச்சு விட்டுருவேன் சாமி. நீ செய்வனை வைக்க போனியா இல்லையா சாமி கேரளாவுக்கு சொட்டாணி கரைக்கு? எனக்கு தெரியும் சாமி. அவன் செஞ்சு கொடுத்த பொருளையெல்லாம் கொண்டாந்து வயக்காட்டில் போட்டு இவன் வயலை சாவி ஆகினியா இல்லையா சாமி? சத்தியமணி சாமி உன் பிள்ளை மேலே அப்படிங்க. அந்த வந்திருந்தவங்க அண்ணன் வீடுங்கிறது, அண்ணன் மனைவி, அவருக்கு 2 பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை. இவங்க மாமியாரோட வந்திருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை போல, அவங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை. அவங்க அதாவது இந்த அம்மாவுடைய தாயாரோட, இந்த அக்கா தங்கச்சி இருக்காங்களே அவங்க தாயாரோட தம்பி வீடு வந்திருந்தாங்க. இவங்க இந்த வயசான கிளவி வர முடியாதனால இவங்க அண்ணன் தம்பி இல்லை அண்ணன் மனைவி, அவங்க பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளை பொண்ணு 4 பேர் வந்திருந்தாங்க. அவங்க 5 பேர் 4 பேர். ஏய் பொய் சொல்லக்கூடாது சாமி, பிள்ளை மேலே சத்தியம் பண்ணு சாமி, பிள்ளை மேலே சத்தியம் பண்ணி இல்லை ஏன் மேலே சத்தியம் பண்ணு. பொய் சொன்னால் மோசமான விளைவு ஏற்படும் சாமி. சாமி மிரட்ட
அவங்க பேசாமல் இருந்தாங்க. அப்புறம் மொனன்னு அந்த அம்மா முணுமுணுச்சு. என்ன சாமி முணுமுணுக்கிறா மாரியம்மா, என்ன முணுமுணுக்கிற? நீங்கள் செய்வினை பண்ணால் கேரளா போனீங்கன்னா இல்லையா? கேரளா போய் 2 நாள் தங்கியிருந்தீங்க சாமி. லாட்ஜில் தங்கியிருந்து செய்வினையை பண்ணி அவன் செஞ்சு கொடுத்த பொருளை கொண்டாந்து தம்பி வீட்டு இதில் போட்டிங்களா இல்லையா? உன் தங்கச்சி வீட்டு இதில் நீ போட்டியா இல்லையாம்மா? நீனும் தான் போட்டான், அவனும் தான் போட்டான். உண்மையாக சொல்லுங்கள் சாமின்னு சொல்ல, அப்புறம் இல்லைன்னா வயிற்று வலி வந்துடும் சாமின்னு சொல்லும் போதே அவருக்கு வயிற்று வலி வந்துருச்சு, அந்த அம்மாவுக்கு வந்துருச்சு. அப்புறம் சாமி இதை கேட்டுவிட்டு பேசாமல் பிரிட்ன மெயின் ரோட்டுக்கு போயிட்டார், கேஸ்பல்க்கு போயிட்டார். வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இவர் வயிற்று வலியால் துடிச்சு போயிட்டார். அப்புறம் திரும்பவும் சாமி வந்து அன்னக்காரரை பார்த்து, என்ன சாமி செய்வீன்னு நீ அவனுக்கு பண்ணியா பண்ணலையா அதை சொல்லு முதல்ல, அதை விட்டுக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு தெரியக்கூடாது சாமி. ஆமாம் சாமி, கேரளாவில் போய் சோட்டானிக்காரில் தான் பண்ணணும். என்ன பண்ணேன், வயல் விளையக்கூடாது, அவன் குடும்பம் நாசமாக போகணும், பிள்ளைக்கு கல்யாணம் அப்படி இப்படி தானே பண்ண சாமி. நல்லாவா இருக்குது சாமி, ஒரு தாய் வைத்த பிள்ளைய அக்கா தங்கச்சியை கட்டியிருக்கிய, அண்ணன் தம்பியை கட்டியிருக்காங்க, இப்படி இல்லாமல் செய்யலாமா சாமி? அவன் ஒன்றும் உங்களுக்கு செய்வனையெல்லாம் பண்ணலாம் சாமி. உன் வயல் விளைச்சல் வராதுக்கு காரணம் உன் நேரம் காலம் சாமி, அது கர்மா வேண. அவன் ஒன்றும் உன்னைய பண்ணி கெடுக்கலை, நீ அதுக்காண்டி அவனை உண்மையிலே நீ வேணா பண்ணி கெடுத்து விட்ட சாமி. இப்போ இந்த கர்மா அவனை யார் போக்குறது? மேற்கொண்டு ஏன் சாமி கர்மாவை சுமக்குறீங்க? கரிசல் காட்டெலாம் பாடுபடணும் சாமி, செய்வினையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு, சரிங்க சாமி செய்வினை பண்ணது நீங்கள் ஒத்துக்கிட்டியா? என்னப்பா தம்பிக்காரை பார்த்து கேட்குறாரு. என்னப்பா செய்வினை பண்ணது உங்கள் அண்ணன் ஒத்துக்கிட்டேன், இப்போ 2 பேரும் சமரசமாக போயிருங்க சாமி, நம்ம ஒரு சுண்ணாம்பு நீரை அந்த வயக்காட்டில் தெளிங்க சாமி, தெளிங்க, செய்வினையெல்லாம் அவனை எடுக்க வேணாம் சாமி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்டுரு சாமி. நீ சாமி அவன் என்ன செய்வினை பண்ணாலும் சரி, எந்த கேரளாக்காரன் ஒரிசாக்காரனை வச்சு பண்ணாலும் சரி சாமி, அதெல்லாம் இங்கே ஒன்றும் நடக்காது. நம்ம கணக்கம்பட்டியை மீச்சிட்டிங்களே, இனி ஒன்றும் நடக்காது, செய்வினையெல்லாம் போயிரு சாமி. வாங்க எல்லாம் இடும்பமலைக்கு போகலான்ட்டு அவங்களையெல்லாம் கூட்டிக்கிட்டு மற்றவங்களையும் கூட்டி இடும்பமலைக்கு போய் அவங்கள சுடுபாறையில் படுக்க வச்சுக்கிட்டு சுண்ணாம்பு நீரை எடுத்து இவங்க 2 பேருக்கும் கொடுத்து லவோ கலரில் கலந்து குடிக்க சொல்லி, அதுக்கப்புறம் நிறைய சுண்ணாம்பு நீரை பொட்டலமாக போட்டு இதை 2 பேர் வயக்காட்டில் தொலைங்க சாமி, 15 நாள் கழித்து என்னை வந்து பாருங்கள் சாமின்னு சொல்லிட்டு சாமி அவங்கள வழி அனுப்பி விட்டார். அதுக்கப்புறம் 15 நாள் கழித்து அவங்க வந்ததாகவும் அவங்களுடைய வயக்காட்டில் அதெல்லாம் தெளிச்சதாகவும் இப்போ 2 பேரும் பேசிக்கிறதாகவும் திரும்பவும் விவசாயம் பண்ண போகிறதாகவும் சொன்னாங்க. அப்புறம் 1 வருடம் 1.5 வருஷம் கழித்து அவங்கள பார்க்கும்போது இப்போ செய்வினையெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் வயக்காடு 2 பேர் வயக்காடு நல்லா விளையுது, என் தம்பி மங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், நானும் என் மங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன்னு அவர் சொன்னதை நாங்கள் கேட்டோம். இந்த மாதிரி சாமி அந்த அண்ணன் செய்த அக்கிரமமான அந்த செய்வினையை தம்பி குடும்பத்திற்காக நீக்கி தம்பி குடும்பத்தையும் வளம்பர வைத்து செய்வினையை தெரியாமல் செய்த அண்ணன் குடும்பத்திற்கு உண்மையை உணர்த்தி அவர்கள் குடும்பத்தையும் நலம்பெற வைத்து அந்த கர்மாவினையை போக்கினார் என்று சொல்லி குரு திருவடி பணிந்து நன்றி கூறி விடைபெறுவது பூர்ணிமா. நன்றி, வணக்கம்.